பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. தேவனாகிய கர்த்தர், நீ சர்வ வல்லவராய் எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். இந்த வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்தும். உம்முடைய ஜீவனால நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இந்த இடத்துல ஆண்டவர் அருமையா ஒரு காரியத்தை சொல்லுவாரு. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனுஷனை பேஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் தாவீது 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல தாவீதை குறித்து ஆண்டவர் அருமையா சொல்லுவாரு. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தாவீதுக்காக நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டே வருவார் ஒவ்வொரு வசனத்திலையும். அதுல ஒரு வேர்டு தான் என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அப்படின்னா ஒரு நாளும் என் கிருபையை அவனை விட்டு நான் விலக்கவே மாட்டேன். ஒரு நாளும் என் கிருபை தாவீதை விட்டு விலகவே விலகாது அப்படின்னு தாவீதுக்கு கிருபையை குறித்து வாக்கு பண்ணுவார். அடுத்த பாயிண்ட்ல அவர் சொல்லுவாரு, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அப்படின்னா நான் ஏதோ உடன்படிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு நாளும் என் உடன்படிக்கையை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்ன அப்படின்னா, ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் ஒரு கிருபையை நம்மளுக்கு சொல்றாரு. இது என்ன கிருபை? நிச்சயமான கிருபை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிச்சயமான கிருபை, ஷர்லி கிரேஸ். இது ஒரு நாளும் இந்த கிருபை மாறவே மாறாது. நிச்சயமான கிருபை. தாவீதுக்கு ஒரு கிருபை இருந்துச்சுங்க. இந்த கிருபையினுடைய நேம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படிக்கு தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நம்மளுக்கும் ஒரு கவனண்டா ஏற்படுத்துறார். இந்த ஏசாயா 55:3 கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த தாவீதினுடைய கிருபையை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துறேன். இந்த கிருபை நிச்சயமான கிருபை. அப்படின்னா நீ தூங்கும்போது நிச்சயமான கிருபை மேல இருக்கும், நீ எந்திரிக்கும் பொழுது நிச்சயமான கிருபை மேல இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதியில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு கிருபை நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை. இந்த கிருபை நம்ம மேல நிறைவா இருக்கும், நம்ம பிள்ளைகள் மேல நிறைவா இருக்கும், நம்ம பிரயாணம் பண்ணும்போது நிறைவா இருக்கும், நம்ம வேலை செய்யும் போது நிறைவா இருக்கும், நம்முடைய வேலை ஸ்தலத்துல இந்த கிருபை இருக்கும், நம்முடைய ஊழியத்துல நிச்சயமான கிருபை இருக்கும், நம்ம செய்கிற தொழில நிச்சயமான கிருபை இருக்கும். இந்த தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை, இந்த நிச்சய கிருபையே நிச்சயமா பண்ணிட்டு அதை நம்மளுக்கு நித்திய உடன்படிக்கையா தர்றாராம். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கிருபையை நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லிட்டு அப்படியே விடல. அப்போஸ்தலர் 13:14 இருக்கும், தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். எவ்வளவு பெரிய பிளெஸிங். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். இந்த காலை வேளையில சொல்றாருங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு உடன்படிக்கை, ஃபர்ஸ்ட் நம்மளோடு பண்ற ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன், நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். ஒரு நிச்சயமான கிருபையை தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கையா ஏற்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு சொல்ற ஒரு காரியம் அதுதான். இனி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமான கிருபை இருக்குங்க. நம்முடைய எல்லைகள்ல ஒரு நிச்சயமான கிருபை இருக்கும். கிருபை குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லாதபடிக்கு வேதம் சொல்லுது, புலம்பல் 3:22 நம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமா இருக்கும். அப்படின்னா எந்த மனுஷர்களாலும் நம்ம நிர்மூலமாக போறதில்லை, எந்த பிசாசினுடைய தந்திரங்களும் கிரியைகளாலும் நம் நிர்மூலமாக போறதில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிச்சயமான கிருபைகளை ஒரு கவனண்டா கொடுக்கிறார். செகண்ட், ஆண்டவர் அருமையாய் தாவீதோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை. இந்த சங்கீதம் 89:28 சொல்லுவாரு, என் உடன்படிக்கையை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன். உடன்படிக்கையே உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் அருமையா சொல்வாரு, என் உடன்படிக்கையை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்ற இந்த மாசத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற காரியத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், என் பிள்ளைகளுக்கு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற காரியத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த காரியத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற காரியத்துல ஒரு கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை உறுதிப்படுத்தி தரப்போறார். ஆண்டவர் சில காரியங்களை உறுதியா நம்மளோட பேச போறார். ஆண்டவர் சில காரியங்களை உறுதியா நம்மளுக்கு உடன்படிக்கையா ஏற்படுத்த போறாரு. இதுதான் தாவீதினுடைய ஒரு பெரிய உடன்படிக்கை. தாவீது சொல்லும்போது 2 சாமுவேல் 23:3-5 இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபகமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் என் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்பார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ அப்படின்னா, அருமையா தாவீது ஒரு காரியத்தை சொல்லுவாரு. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கை, நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அப்படின்னா, இனி ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்காக கர்த்தர் செய்ய போறதில்ல. இனி ஒரு ப்ரிப்பரேஷன் என் பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்ய போறதில்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் திட்டம் பண்ணிட்டாருங்க. ஆல்ரெடி எல்லாத்தையும் அவர் உருவாக்கிட்டாரு. ஆல்ரெடி எல்லாத்தையும் அவர் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் தாவீது சொல்வாரு, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னோட அவர் செய்திருக்கிறார். என்னோட ஒரு கவனன்ட்ல இருக்கார். எப்படி தெரியுமா? என் பிள்ளைகளை குறித்து ஒரு நித்திய உடன்படிக்கை வச்சிருக்கிறார். என்ன குறித்து ஒரு நிச்சய உடன்படிக்கை வச்சிருக்கிறார். என் குடும்பத்தை குறித்து நித்திய உடன்படிக்கை வச்சிருக்கிறார். என்னுடைய எல்லாவற்றையும் குறித்து ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற உடன்படிக்கை, கன்ஃபியூஷனே இல்லாத, போராட்டமே இல்லாத, குழப்பமே இல்லாத ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை தாவீது கூட எப்படி செஞ்சார் தெரியுமா? தாவீதுக்கு அருமையா ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். எரேமியா 33:19 பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, தாவீதோடு அவர் பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படின்னா, குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமானால். எப்படின்னா, இந்த உலகத்துல சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கும், சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கும். இதுதான் பகற்காலமும் ராக்காலமும் அவர் பண்ணின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அவமாச்சு அப்படின்னா, நான் சூரியனுக்கு கட்டளையிட்டது அவமாச்சு அப்படின்னா, நான் சந்திரனுக்கு கட்டளையிட்டது அவமாச்சு அப்படின்னா, அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் நான் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியா அவமாகும். எவ்வளவு பெரிய கவனன்ட்ட கர்த்தர் தாவீதோட பண்ணினார் அப்படின்னா, சூரியன் உள்ள வர, சந்திரன் உள்ள வர அவனுக்கு சிங்காசனத்துல ஒரு பிள்ளை இருந்துகிட்டே இருப்பான். இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை குறித்து கவலையோட நீ கேட்டுட்டு இருக்கிற, உன் பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கத்தோட நீ கேட்டுட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை உன்னோட பண்ணும்போது உன் ஜெனரேஷனை கர்த்தர் அருமையா ஆசீர்வதிப்பார். உன்னோட கர்த்தர் ஒரு கவனன்ட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா, ஒரு திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் இந்த மாதத்துல இந்த 1ஆம் தேதியில உங்களோட பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெனரேஷன் மேல அது பாயும், உன்னுடைய சந்ததியின் மேல பாயும். எவ்வளவு அக்யூரேட்டா, அத்தாரிட்டியா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? சூரியன் இருக்கும்னா தாவீதினுடைய சந்ததி இருக்கும், சந்திரன் இருக்கும்னா தாவீதுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன் தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். வேதம் சொல்லுது, தாவீதோடு இந்த பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் எப்படி காப்பாத்துறாரு? தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபியாம், ரெகோபியாமுக்கு அப்புறம் அபியா, ஆசா, யோசாபாத், இப்படி எத்தனையோ தாவீதினுடைய வம்சத்தின் பிள்ளைகள் வரும்போது, யோசாபாத்தினுடைய குமாரன் யோராம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தாவீதினுடைய வம்சத்துல யோராம் எழும்பும்போது, யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு தன் சன்னுடனே சகோதரர் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். பாருங்க, இந்த தாவீதுடைய ஜெனரேஷன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பையன் எழும்புறான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் ராஜ்யபாரத்தை உட்காரும் போது அவன் பலப்படுத்தினதுக்கு அப்புறம் தன் கூட பிறந்தவங்க அத்தனை பேரையும் கொண்டுட்டான். தாவீதுடைய வம்சத்துல ஒரு பெரிய ஒரு மைனஸா இந்த யோராம் எழும்பும்போது அத்தனை சகோதரர்களையும் கொண்டுட்டு எல்லா பிரபுக்களையும் கொண்டு போட்டுறான். கொண்டு போட்டதுக்கு அப்புறம் யோராம் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் அரசாளும் போது அவனுடைய கேரக்டர் எப்படின்னா, அவன் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியானாள். இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனுஷன் தாவீதினுடைய சந்ததியில் எழும்பும் போது கர்த்தருக்கு கோபம் ஊட்டும்படியா அவன் செய்யறான். ஆனா கர்த்தர் அந்த யோராமுக்கு செய்யறது என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 21:7 இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில அவங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கும்போது, நடுங்கிட்டு இருக்கும்போது, என்ன அவங்களுடைய எதிர்காலம் குறித்த கேள்வியோடு இருக்கும்போது, ஆண்டவர் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்றது இதுதான். இந்த யோராம குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவாரு, கர்த்தர்
தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றைக்கும் ஒரு விலக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம். நல்ல கவனிங்க, இந்த ஒரு அண்டர்லைன் பண்ணி இந்த வேர்டை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு விலக்கை கட்டளையிடுவேன் அப்படின்னா தாவீதினுடைய வம்சம் ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது. தாவீதினுடைய வம்சத்துல ஒரு நாளும் ராஜாக்கள் இல்லாமற் போக மாட்டார்கள். தாவீதினுடைய வம்சத்துல அவன் பிள்ளைகள் அரசாளுவார்கள் என்று வானத்துக்கும் பூமியையும் அடையாளமா வச்சு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் இப்படி ஒரு யோராம் எழும்பும் போது வேதம் சொல்லுது, அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அவர் அழிக்கல. அப்படின்னா நீங்க யோசிக்கலாம், நம்ம பிள்ளைங்க ஏதாவது பாவம் பண்ணிடுவாங்களோ, என் பிள்ளைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்களோ, என் பிள்ளைங்க கர்த்தரை விட்டு விலகி போயிடுவாங்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாங்களோ அப்படின்னு நம்ம பயந்தா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தரோட பண்ணின ஒரு கவனன்ட், கர்த்தர் நம்ம கூட பண்ணின ஒரு உடன்படிக்கை. வேதம் சொல்லுது தாவீது போயிட்டான், தாவீதுக்கு அப்புறம் எத்தனையோ ஜெனரேஷன் போயிருச்சு. அந்த ஜெனரேஷன்ல ஒருத்தன் எழும்பி அவன் கர்த்தருக்கு விரோதமா செய்யும் போதும் கர்த்தர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் யோராம் மேல பொறுமையா இருந்தார். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், நீங்க பண்ற கவனன்ட், நம்ம பண்ற ஒரு உடன்படிக்கை, தாவீதுக்கு அருளி நிச்சயமான கிருபைகள் ஒரு உடன்படிக்கை. செகண்ட், ஆண்டவர் அவனோடு ஒரு பண்ணினார், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை. ஏதோ அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த மாதத்துக்குன்னு இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்காக திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை, உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. நீங்க இந்த உடன்படிக்கையில நிற்கும் போது, இந்த உடன்படிக்கையை நம்ம கர்த்தரோட பண்ணும் பொழுது, நம்ம காலங்களுக்கு அப்புறமும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தெரியாம எந்த இடத்துல எங்க இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் வேதம் அருமையா சொல்லும், அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் யோராமை காப்பாத்தினார். அது மாதிரி தான் ஆண்டவர் இந்த வேலையில் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்றது ஒரு காரியம், நான் உன்னோடு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறேன், நான் உனக்கு உறுதிப்படுத்துறேன், ஒரு உடன்படிக்கையை நான் உன் கூட உறுதிப்படுத்தி செய்கிறேன், உன் வலதுகரத்தை பிடிச்சு நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். உன் பிள்ளைகள் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிற்பார்கள். உன் பிள்ளைகள் என்னுடைய பிரசன்னத்துல, என்னுடைய கிருபையில என்னென்றைக்கும் நிற்பார்கள். ஒரு நாளும் அந்த உடன்படிக்கை மாறாது. அந்த உடன்படிக்கை மாறவே மாறாது, மறையவே மறையாது. இந்த உலகத்தினுடைய ஆதிக்கங்கள் எந்த விதத்தில் உன் பிள்ளைகளை தொட்டாலும், உலகத்தினுடைய ஆளுகை எந்த விதத்தில் உன் பிள்ளைகளை நெருக்கினாலும், நான் உன்னோடு ஒன்னின உடன்படிக்கையை அந்த நேரத்தில் நினைப்பேன். உன்னுடைய கண்ணீரின் உடன்படிக்கை அந்த நேரத்தில் நினைப்பேன். உன்னுடைய கதறுதலின் உடன்படிக்கை அந்த நேரத்தில் நினைப்பேன். உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைச்சு 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 நீ அறியாமல் இருக்கிற காரியத்திலையும் உன் பிள்ளைகளுக்காக நான் உட்கார்ந்து கிரியை செய்வேன். நான் சிங்காசனத்தில் இருந்து அந்த உடன்படிக்கையை நினைச்சு உன் பிள்ளைகளுக்காக நான் திட்டம் பண்ணி கொடுப்பேன். இதுதாங்க தாவீதுக்கு கர்த்தர் அருளின உடன்படிக்கை. இதுதான் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை. அவனுக்காக என் உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன். ஒரு நாளும் என் உடன்படிக்கை அவனை விட்டு போகாது, அவன் பிள்ளைகளை விட்டு போகாது. அவனோடு நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணிட்டு ஏதோ நான் போயிடுவேன் நீங்க நினைக்காது. உடன்படிக்கை பண்ணிட்டு நான் அந்த உடன்படிக்கையை மறந்துடுவேன் நினைக்காது. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்தும் போது என்றைக்கும் உன்னுடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் ஒருவேளை மறைஞ்சாலும் நம்முடைய பிள்ளைகள் எழும்பும் போது கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நினைச்சு 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 நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறாருங்க, அதுதான் நான் இந்த மாதத்தில் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கொடுப்பேன். நீ சில காரியங்களுக்கு எனக்கு நிச்சயமாக இதுக்கு பதில் தாங்க, நிச்சயமாக இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வேணும், நிச்சயமாக இதில் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இந்த காலை வேலையில் நீ இருந்திருந்தா கர்த்தர் இந்த வேலையில் சொல்கிறார், உனக்கு நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன். ஒரு கன்ஃபர்மேஷன் உனக்கு வரும். உன் பிள்ளைகளை குறித்த ஒரு கன்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுக்கும்படியே சித்தமாக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தகப்பனே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், என் உடன்படிக்கை அவனுக்காக நான் காப்பேன் என்று. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட இந்த கிருபை, நிச்சயமான கிருபைகளை இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்க பண்ணுவீராக. இந்த நிச்சயமான கிருபை உடன்படிக்கையா எங்களுக்கு வருவதாக, நிச்சயமான கிருபை நீங்கள் மேல் இறங்குவதாக, எங்கள் எல்லைகளில் இறங்குவதாக. இந்த நிச்சயமான கிருபைகள் எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. தாவீது கருளி இந்த நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு கவனண்டா கொடுங்கப்பா. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற உடன்படிக்கை, தேவரீர் எங்களை குறித்து நீர் தீர்மானித்திருக்கிற, திட்டம் பண்ணியிருக்கிற, எங்க பிள்ளைகளை குறித்து திட்டம் பண்ணியிருக்கிற அத்தனையும் ஒன்று கூட குறையாமல் நீர் நிறைவேற்றி கொடுத்து அந்த உடன்படிக்கையை காக்கிற ஒரு தேவனாய், அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவனாய் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு